வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களுடைய ஆர்ஜி நர்மதா. இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயமா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பார்த்திங்கன்னா ஆசியாவில் வந்து மிக சிறந்த சுற்றுலாத்தல நாடுகளில் மிக முக்கிய இடத்துல உள்ளது தான் இலங்கை. அதாவது தெற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இந்தியாவிற்கு தெற்கே அமைந்திருக்கின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இலங்கை ஏராளமான சுற்றுலா இடங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் கலாச்சாரங்கள், இல்லைன்னு சொன்னால் இயற்கை அழகு, சாகச நடவடிக்கைகள் மற்றும் அழகான கடற்கரைகள் வரை அனைத்தையுமே ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இலங்கை. அந்த வகையில் ஒரு சிகிரியாவும் இலங்கையின் தனித்துவமான நிலப்பரப்புகளில் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. ஸோ இன்றைக்கு நாங்கள் சிகிரியாவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். வாங்க தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சிகிரியா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சிங்கப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த குன்று கிட்டத்தட்ட 200 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதை முதலாம் காட்சியப்பன் மன்னன் கட்டியிருக்கின்றார். சிகிரியாவை சுற்றி அழகிய தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது, நீரூற்றுகள் காணப்படுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிகிரியா கடல் மட்டத்தில் இருந்து 370 மீட்டர் உயரத்திலும் சுற்றியுள்ள பாலைவன சமவெளியை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 170 மீட்டர் உயரத்திலும் இருக்கிறது. அதாவது இந்த குன்றில் பல இடங்கள் காணப்படுகிறது. வாங்க அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதாவது சிகிரியாவில் காணப்படும் சிறப்பு மிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடி சுவர்கள் காணப்படுகிறது. இதில் எழுத்துருக்கள் மற்றும் இலங்கையின் எழுத்தாக்கத்துறை வரலாற்றின் சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது சிகிரியாவில் பற்றி பல தகவல்களை தெரியப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 500 பெண்களின் உருவங்களை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 500க்கும் மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்ணாடி போன்ற பளிங்குகளில் வரையப்பட்டுள்ளது அப்படின்றது உண்மையான விஷயம். இவை இயற்கையாகவே கிடைக்கும் தேன், சாம்பல் மற்றும் மரப்பட்டைகள் கொண்டு வரையப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஓவியத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜந்தா ஓவியத்தின் இயல்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். சிகிரியாவின் ஓவியத்தில் இருக்கும் பெண்களை ராவணன் காலத்தில் பணிபுரியும் பெண்கள் எனவும் கூறப்படுகிறது. இன்றைக்கி நாங்கள் சிகிரியா பற்றிய வரலாறோடு நாங்கள் அவங்கள சந்திச்சிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டியனூடாக அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடுவிட்டு செல்லும். நன்றி. நன்றி.